இப்போது உணவு கட்டுப்பாட்டில் சில உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அந்த சில உணவுப் பொருட்கள் எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை சாப்பிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அல்வான்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு திருநெல்வேலி அல்வா, திருப்பதி லட்டு, இதெல்லாம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்காது. டெய்லி நீங்கள் கடைக்கு போய்லாம் வாங்க முடியாது. எப்போதாவது தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது இருக்கும்போது தான் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்க முடியும். நம்ம அதெல்லாம் ஏன் சாப்பிட்றோன்னா, இது எப்போவாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதனால் இதை நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், மலிவான உணவுப் பொருட்கள் நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா கூட, அது கிடைக்கும்போது நம்ம என்ன நினைக்குவோம் அப்படின்னா, அது நம்மக்கிட்ட இப்போ திருப்பதி லட்டு வீட்டில் இருக்குது, யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அல்வா, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி உணவுகளை பார்க்கும்போது இது அரிதானது, எப்போதாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதை கூட நம்ம சாப்பிடாமல் இருந்தால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா கூட சாப்பிட்ருவோம். அப்போது நம்ம என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கான பயிற்சியை நம்ம எப்போ எடுக்கணும்னா, எப்போதாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அந்த பயிற்சியை எப்போ எடுத்துக்கணும். என்ன பயிற்சியை? சாப்பிடக்கூடாது, இந்த அல்வாவை சாப்பிடக்கூடாது, இந்த லட்டு, இது பூந்தி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிதான உணவு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அது கிடைக்கும்போது தான் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சியை நீங்கள் அப்போ தான் எடுத்துக்க முடியும். அதற்காகத்தான் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அரிதாக கிடைக்கிறது, எப்போதாவது ஒரு வாட்டி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு தெரியும், அது நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது, அது நமக்கு தீங்கு ஏற்படுத்தும், உடல் பருமனை ஏற்படுத்தும், அல்லது நோய்களை ஏற்படுத்தும். அதில் நமக்கு தெரியும், அந்த நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருந்தாலும் அது எப்போதாவது ஒரு வாட்டி தானே கிடைக்குது, அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கலாமான்னு நினைக்கிறோம்ல, அதே காரணத்தை சாப்பிடாமல் இருப்பதற்காகவும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகளை, அந்த அல்வா அல்லது திருப்பதி லட்டு அல்லது முறுக்கு, அரிசி முறுக்கு, திருநெல்வேலி கை முறுக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அது எப்போதாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால் அதை எப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்குது. அதனால் அதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பதற்கான பயிற்சியை எப்போதாவது ஒரு வாட்டி தானே கிடைக்கும், அப்போ தான் நம்ம அந்த பயிற்சியை எடுத்துக்கணும். இதை சாப்பிடாம நம்ம அது இல்லாதப்போ, ஒரு திருப்பதி லட்டு இல்லை உங்கள் கையில், இல்லை அல்வா உங்கள் கையில் இல்லை, அது மாதிரி ஒரு கைமுறுக்கு, ஒரு திருநெல்வேலி கைமுறுக்கு, அது உங்கள் கிட்டே இப்போ இல்லாத போது நீங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் கையில் வரும்போது தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அப்போது எப்போ அதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சி, நீங்கள் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்காக பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால்தான் அதிலிருந்து விடுபட முடியும். அவ்வளோ எளிதாக நீங்கள் மனசுக்குள்ளே முடிவு எடுக்கலாம், ஆனால் வெளியில் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே முடிவு எடுக்கலாம். ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் அந்த வேலையை நம்ம பயிற்சி எடுக்கணும். அதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சியை நம்ம எப்போ எடுக்கணும்னா, அது நம்ம கையில் இருக்கும்போது தான், நம்ம கையில் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும்போது தான் அதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சியவே நம்ம எடுக்கணும். அதுக்கான வாய்ப்பாக நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வீட்டில் திருநெல்வேலி அல்வா இருக்குது, திருப்பதி லட்டு இருக்குது, திருநெல்வேலி கைமுறுக்கு இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சி எடுப்பதற்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னா, உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அந்த பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால்தான் நீங்கள் அதிலேருந்து விடுபட முடியும். நீங்கள் மனசுக்குள்ளே முடிவு எடுக்கலாம், நிறைவேறாதான் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. எதை நீங்கள் வெறும் மனசுக்குள்ளே முடிவு எடுத்தால் மட்டும் போதாது. ஏன்னா நீங்கள் அது ஏற்கனவே அடிமையாகி ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க. அதற்கு அடிமையாக இருந்து அடிமையாவதற்காக ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க. அப்போ அதிலேருந்து விடுபடுவதற்காகவும் நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் அதிலேருந்து விடுபட முடியும். உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் அதற்காக ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும், பயிற்சி வேணும். அப்போ தான் விடுபட முடியும். அப்போ தான் அது உறுதி, நம்ம விடுபட்டு விட்டோம். ஏன்னா நீங்கள் அடிமையாக இருந்து ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க. எப்படி அதை அடிமையாக இருப்பது, அதற்கு எப்படி ஆசையாக இருப்பது, ஆசையாக அதை எப்படி சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க. அந்த பயிற்சியை நீங்கள் மறக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு பயிற்சி எடுக்கணும். அதனால் அந்த உணவு கிடைக்கும்போது தான் நீங்கள் அந்த பயிற்சி எடுக்க முடியும். உணவு கிடைச்சிருச்சு, எப்போதான் ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றக்கூடாது. அது எப்போதான் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அப்போ தான் நீங்கள் அந்த பயிற்சியவே எடுக்கணும். பயிற்சி எடுப்பதற்கான வாய்ப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்குது, அதனால் அந்த பயிற்சியும் நம்ம அது அரிதானது. அந்த திருநெல்வேலி அல்வா, திருப்பதி லட்டு, திருநெல்வேலி கைமுறுக்கு, இதெல்லாம் அரிதானது, அது எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அப்போ தான் நம்ம அதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான பயிற்சி நம்ம எடுக்க முடியும். அப்படின்னு நினச்சி அதை எடுத்திங்கன்னு வச்சிங்க, ஈஸியாக அதெல்லாம் ஜெயிச்சிடலாம்.
ஜெயிச்சு நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வந்து நம்ம ஒரு அற்புதமாக மாறிவிடும். இந்த மாதிரி நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். வேண்டாம் என்கிற அந்த துணிவு வேணும். அந்த பலவீனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்காக நாம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த பலவீனத்திலிருந்து நாம் விடுபட்டு அது வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து விலகி அதை ஒதுக்கி அதற்காக பயிற்சி எடுத்து அந்த அனுபவங்களை நமது மூளையில் பதிவு செய்து அதனை சார்ந்த ஒரு மன உறுதியை நமக்கு வளர்த்து கொண்டு ஒரு அற்புதமாக அதன் பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இந்த மலிவான உணவுகளிலிருந்து விடுபட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சமைத்த உயர்தரமான உணவுகள் 50%, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் கடலைகள், இதெல்லாம் ஒரு 50%. பால், முட்டை, தேன், மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி உணவு எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. எதை சாப்பிடக்கூடாதோ அதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு விடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் தெளிவாக இருக்கும். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கும். ஏற்ற இறக்கங்கள், ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு தொடர்ச்சி இருக்காது. அவங்க ஒரு வேலை செய்வாங்க, ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க, தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க. ஒரு 4 நாள் செய்வாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க, அப்புறம் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. ஏன் எதுக்கு நம்மளால் தொடர்ந்து அப்போ அவங்க ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. அவங்கள நம்பி ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. நாம் எதை செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்காமல் கைவிட்டுருவாங்க. வேண்டாம், நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, நமக்கு அந்த மன உறுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்வாக நினச்சிக்கிட்டு இழிவாக நினைத்து கொண்டு அவர்கள் அந்த முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த முயற்சியெல்லாம் ஏன் தொடர்ந்து உங்களால் எடுக்க முடியலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களால் தொடர்ந்து உங்கள் இலட்சியத்தில் பயணிக்க முடியாமல் போகிறது? அந்த மன உறுதி ஏன் உங்களுக்கு இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உண்ணுகிற உணவு தான். ஆசையாக நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த பக்கெட் பிரியாணி, ஆசையாக சாப்பிட்டீங்களே அந்த பழைய சாதம், ஆசையாக சாப்பிட்டீங்களே அந்த கல்யாண விருந்தில் வத்த குழம்பு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, அந்த சாதத்தில் பிணைஞ்சி விட்டு சாப்பிட்டீங்களே அந்த இதுதான். இட்லி, பூரி, பொங்கல், பேப்பர் மாதிரி தோசை வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, அதுதான் காரணம். விருந்தினருக்கு போனீங்களே, அந்த எண்ணெயில் பொரிச்ச அந்த பரோட்டாவை சாப்பிட்றதுக்காகவே விருந்தினருக்கு உங்கள் நண்பர்களோடு போனீங்க பார்த்தீங்களா, அதுதான் காரணம். இந்த உணவுகள் தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யவே முடியாது. ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் போக முடியாமல் நீங்கள் உங்களையே தாழ்வாக நினைக்கிறதுக்கும் இழிவாக நினைக்கிறதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம். உங்களை அழிக்கின்ற இந்த உணவுகளைத்தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், அதை தேடி அலைகிறீர்கள். உங்களை அழிக்கின்ற இந்த உணவுகளைத்தான் உங்களை முன்னேற விடாமல் உங்களை அவமானப்படுத்துகிற, உங்கள் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை தர மறுக்கிற, ஒரு அர்த்தத்தை தருவதற்கு தடையாக இருக்கிற இந்த உணவுகளைத்தான் நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அதிலேருந்து நீங்கள் விடுபடுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள், காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பயிர் வகைகள், வேக வைக்கப்பட்ட பயிறு, பச்சை பயிறு, பருப்பு வகைகள், கடலைகள், பால், மோர், தயிர், தேன், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஜெயிச்சு தான் ஆவீங்க.